ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேங்க. 2 நாளா கொஞ்சம் உடம்புக்கு முடியல. இன்னைக்குதான் கொஞ்சம் நல்லா எழுந்து வேலையெல்லாம் செய்யறேன். எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு நாள் சமைச்சோம் இல்லையா? அன்னைக்கு நைட்ல இருந்து உடம்பு சரியில்லாம போயிடுச்சுங்க. எந்திரிக்க முடியல. அதோட 2 நாளா ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னைக்குதான் எழுந்திருச்சு சமைக்கிறேன். மணி 7 ஆச்சுங்க. எல்லாரும் ஒர்க்குக்கு போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்காட்டியும் நம்ம சமைச்சிருவாங்க. எல்லாரும் ரிட்டர்ன் வந்து 8 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. நம்மளுக்குள்ளே நைட் சாப்பாடு வந்து சமைச்சிடலாம். வெண்டைக்காய் புளி குழம்பு வச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் வெண்டைக்காய் எரிஞ்சு ட்ரையா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டுலாம் அரிஞ்சு வச்சிருக்கேன். புளி ஊற வச்சிருக்கேன். அப்படி இந்த பக்கம் அடுப்பு சும்மா தானே இருக்கு. ரைஸ் வச்சு விட்டுறலாம். நான் எவ்வளவு சுறுசுறுப்பா இப்ப சமைக்கிறேன்னு பாருங்க. என்னன்னா இந்த பேக் பெயின் பிரச்சனையில இருக்கிறவங்க உடம்புலாம் கீழே வச்சு குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இங்க நான் வேலை செய்யறங்கிறதுக்காகவே எனக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காகவே இங்க பாருங்க ஒரு ஸ்டூல் போட்டு அது மேல வச்சிருக்காங்க. கீழே ரொம்ப குனிஞ்சு எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உயரமான இடத்துல வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்லாப் அந்த மாதிரி மேலேயே வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே அந்த மாதிரி வச்சிருப்போம். அப்படி கீழே குனிகிற மாதிரி ஏதாவது எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் எடுக்க மாட்டேன். அவங்க வந்து எடுத்து கொடுப்பாங்க, அப்புறமா செய்வேன். இல்லைன்னா எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. முன்னாடியே குடத்துலலாம் தண்ணி ஊற்றி வைக்கிறதா இருந்ததுன்னா காலையிலே எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஊற்றி வச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த ப்ராசஸ்லாம் நம்மளால பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். இது வதங்கினது போதும். இதை எடுத்து ஒரு ஓரமா வச்சிடலாம். என்னம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்றியே, நல்லா தானே இருக்கே அப்படின்னு கேட்பீங்க. நல்லாதான் இருப்பேன். வெளியில பார்த்தா எல்லாம் நல்லாதான் இருக்கும். என்னன்னா இந்த கழுத்து வரைக்கும் இதுக்கு மேல எல்லாம் நல்லா இருக்குங்க. இந்த கழுத்துக்கு கீழே இருக்கிற பாடி சுத்தமா போயிடுச்சு. சரி, நம்ம கஷ்டத்தை வெளியே சொல்லக்கூடாதுல்ல. அதனால எல்லாத்தையும் போட்டு மூடி மறைச்சு கம்முன்னு இப்ப சாம முடிஞ்சா ஏதாவது செய்ய முடியலன்னா படுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சுட்டுருச்சு. கொஞ்சம் கடுகு, வெந்தயம், ஜீரகம் இது 3 போட்டுக்கலாம். கருவேப்பிலை இருக்குல்ல, கருவேப்பிலை எடுத்து வந்தாச்சு, மறந்துட்டேன். கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு பெருசு இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். வேற பயன்படுத்தியாட்டு இது இந்த மாதிரி டக்கு டக்குன்னு விசில் வர்றதுனால 3 விசில் 4 விசில் விட்டா அரிசியாவே இருக்கு, வேக மாட்டேங்குது. அதனால ஒரு 7-8 விசில் விட்டாதான் அந்த சாப்பாடு வெந்திருக்குது. இது சரியான முறையா என்னன்னு தெரியல. ஆனா நான் அப்படிதான் சமைச்சிட்டு இருக்கேன். அது அப்பதான் கரெக்டா சாப்பிடுற அளவுக்கு இருக்கு. தக்காளி போட்டு வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்பதான் தக்காளி நல்லா வதங்கும். நான் வெண்டைக்காய் புளி குழம்பு வச்சுட்டாங்க வைப்பேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு இன்னமும் தனியாவே வருது. வதக்கிட்டு புளியை கரைச்சி ஊற்றி அதுல மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சு அது கொதியெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வெண்டைக்காய் சேர்ப்பேன். இது நமக்கு வதங்கினது போதும். புளி போட்டுக்கலாம். புளி குழம்பு மல்லித்தூள் போட்டா நல்லா இருக்கும். போட்டு வைங்க, சூப்பரா இருக்கும். கொதி வந்ததுக்கு அப்புறமா வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். ஓகே, கொஞ்சம் சாம்பார் இருக்கு. முட்டை ஆம்லேட் போட்டுக்கலாமா? நம்ம சமைக்கவும் அவங்க வரவும் சரியா இருக்கும். 8 மணிக்கு மேல ஆயிரும் அவங்க வர்றதுக்கு. நம்ம அதுக்குள்ளேயே சமையலை டக்கு 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 டக்குன்னு முடிக்கிறோம். ஓகே ஓகே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. லைக், கமெண்ட் எல்லாம் பண்ணுங்க, நல்லா இருக்கும்.
தான் புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால எப்படி பேசுறது என்ன பண்றது எதுவும் தெரியல. ஏதாவது நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக திருத்திக்கிறேன். வெங்காயம் மிளகாய் போட்டு முட்டை உடைச்சு ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த தண்ணி மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லா சுண்டி வந்துச்சு அப்படின்னா குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். புளிக்குழம்பு தண்ணி மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபைனலாக காட்டேன். நல்லா கெட்டியா வர்ற வரைக்கும் பிடிக்கணும். இப்போ அதுக்கு என்னமோ நினைச்சு மறந்துட்டேனே. தோசை திருப்பி என்னன்னு தெரியல, இன்னைக்கு ஞாபகமா இருக்கு அதிகமா வருது, ஏன்னு தெரியல. தோசை ஊற்றிட்டு முட்டை ஊற்றலாம். நான் என்னன்னா தோசைகளை வந்து கழுவிட்டோம் தேய்ச்சி, அதனால ஃபர்ஸ்ட் முட்டையை ஊற்றிக்கலாம், அதுக்கப்புறமா தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல்ல தோசை வரலன்னா ஃபர்ஸ்ட் முட்டையை போட்டுட்டு அப்புறமா தோசை ஊற்றுங்க, சூப்பராக வரும் தோசை. நம்ம இங்க வந்தோம்னா கொஞ்சம் ரிச் ஃபேமிலி மாதிரி நடந்துப்போம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க தோசைக்கு ஆம்லெட்டு கூட நெய் போட்டு தான் சமைப்போம். இந்த கிண்ணம் அழகா இருக்குல்ல, கிண்ணம் இல்ல இதுக்கு பேரு, இது பேர் என்னன்னு தெரியல, ஆனா அழகா இருக்குல்ல, நெய் கிண்ணம். நாங்க அவ்வளவு பெரிய ரிச் ஃபேமிலி. நம்ம தோசை மாவு இருக்குல்ல, இந்த தோசை மாவுல இந்த மாதிரி கொஞ்சம் ராகி மாவு சேர்த்து தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கலாம். இதுல தண்ணி ஊத்திட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா தோசை மாவுல உப்பு இல்லை. இந்த முட்டை கலக்கி இருக்குல்ல, அதை வச்சு மாவு கெட்டியா இருக்கு அப்படின்னா கரண்டியை போட்டு கிண்டிட்டு கிடக்காதீங்க. இந்த மாதிரி கலக்குனா உடனே கலந்து கொடுத்துரும். கொஞ்சம் ராகி மாவு போடுறதுக்கு கொஞ்சம் தண்ணியா இருக்கணும் மாவு, அப்பதான் தோசை நல்லா வரும். இல்லைன்னா தோசை வந்து ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்றது, மொத்தமா இருக்கும். இது கொஞ்சம் தண்ணியா மாவு இருந்துச்சுன்னா மெலிசா இருக்கும், தோசை நல்லா இருக்கும். அவ்வளவுதான், கலந்தாச்சு. நான் வேறையா டக்கு டக்குன்னு இப்படி திரும்புறேன்னா எனக்கு இந்த இடம் ரொம்ப வலிக்குதுங்க, வலி தாங்க முடியல. கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கு, அதனாலதான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். இல்லைன்னா அடி எடுத்து வைக்கும் போது பயந்து தான் வைப்பேன். நான் ஒரு பயந்தாங்குழி. தோசையெல்லாம் சுட்டுட்டேன். ஃபைனலாக நம்மளோட வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து இப்படி தான் வந்துச்சு. நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க, எல்லாரும் நல்லா இருங்க, எந்த குறையும் இல்லாமல். அப்படி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போங்க. பாய்.